My dear students, this is class 12 maths chapter 4 inverse trigonometric functions la exercise 4.5 la question number 8 பார்க்க போறோம். simplify பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க. இத வந்து நம்ம simplify பண்ணனும். So entire question எடுத்து first நான் எழுதிக்கிறேன் tan inverse x by y ஒரு bracket அடிச்சுக்கலாம். இங்க ஒரு bracket அடிச்சுக்கலாம். minus tan inverse x minus y by x plus y. இதான் கொடுத்திருக்கிற क्वेश्चन. சோ இங்க நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். அது இங்க எழுதிக்கலாமா? tan inverse a minus tan inverse b equal to tan inverse a minus b by 1 plus ab. இதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி. சோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் இந்த சம்முக்கு யூஸ் பண்ண போறேன். சோ நல்லா கவனிங்க. tan inverse எழுதியாச்சு. இது a க்கு பதிலா இது b க்கு பதிலா. மேல என்ன வரணும்? a minus b வரணும். அப்ப x by y minus x minus y by x plus y. எழுதியாச்சா? கீழ 1 plus x by y அதாவது ab வரணும் இல்லையா? x by y into x minus y by x plus y. ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டி அப்படி யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டெப் எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம் பாருங்க. tan inverse x plus y க்கும் y க்கும் LCM எடுத்தால் y into x plus y. அப்ப cross multiply பண்ணா x ஆல x plus y ஐ மல்டிப்ளை பண்ணனும். y ஆல x minus y ஐ மல்டிப்ளை பண்ணனும். அச்சா அப்போ கீழ டினாமினேட்டர்ல இது கடியில சும்மா ஒரு 1 போடுங்க. அப்போ 1 கடியில 1 வந்தாச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்காங்க. அப்போ என்னோட LCM y into x plus y தான். அப்ப மேல இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்றச்ச y into x plus y ஆல 1 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1 ஆல எதை மல்டிப்ளை பண்ணாலும் அது அப்படியே தான் வரும். நான் as it is எழுதிக்கிறேன் பிளஸ் இங்க என்ன இருக்கு பாரு x into x minus y. ஓகே. சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால இத கட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சரி. இப்போ அடுத்த ஸ்டெப்ல tan inverse நல்லா கவனிங்க. x உள்ள கொடுத்துடலாமா? x into x x square x into y xy minus y into x minus xy minus y into minus y plus y square by இப்போ இங்க y உள்ள கொடுத்துக்கலாமா? x into y xy y into y y square x into x x square கரெக்ட்டா? x into x x square x into minus y minus xy. ஓகே. நல்லா கவனிங்க. plus xy minus xy கேன்சல். அதே போல கீழ plus xy minus xy கேன்சல். இப்போ மீதி எல்லாம் நாம அப்படியே காப்பி பண்ணலாம். tan inverse மேல நியூமரேட்டர்ல x square plus y square இதுக்கு ஒரு பிராக்கெட் அடிச்சுக்கோங்க. கீழ பாருங்க ஒரு x square ஒரு y square மட்டும் தான் மீதி இருக்கு. அப்ப x square plus y square. பாருங்க மேலேயும் கீழ சேம் வந்தாச்சு. சேம் ஃபேக்டர். கட் பண்ணிட்டு 1 போட்டுருங்க. அப்போ ஃபைனலா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து tan inverse 1. அப்ப tanல 1ன்னு வேல்யூ எந்த ஆங்கிள் கிடைக்கும்? 45 டிகிரி. அதாவது 5/4. tan pi/4 equal to 1. சரிப்பா உங்களுக்கு நான் ப்ராப்பராவே எடுத்து காட்டியிருந்த இந்த வேல்யூ நல்லா கவனிங்க. let m equal to tan inverse 1. ஓகேவா? tan இந்த பக்கம் எடுத்துவாங்க. tan m equal to 1. அப்போ tan pi/4 தான் எனக்கு வேல்யூ 1 ன்னு வருது. இப்போ tan உடைச்சு அந்த பக்கம் எடுத்துட்டு போனீங்கன்னா pi/4 equal to tan inverse 1. புரியுதுங்களா? சோ இந்த tan inverse 1க்கு பதிலா நான் இங்க pi/4 போட்டுக்கறேனே. ஓகே. சோ ஃபைனலா இந்த சம் சிம்பிளிஃபை பண்ண பிறகு எனக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து pi/4 45 degree. Okay. Thank you students.